அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய் என்றார். இந்த கோலையும் உன் கையிலே எடுத்துக்கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். பின்னர் மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பிப் போய் அவர்கள் இன்னும் உயிரோடிருக்கிறார்களா என்று பார்க்கப் போகிறேன் என்றான். எத்திரோ அவனை நோக்கி, சுகமாய்ப் போய் வா என்றான். அப்பொழுது கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்குத் திரும்பிப்போ, உன் பிராணனை வாங்கத் தேடியவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அதனால் மோசே தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்துக்குத் திரும்பினான். தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்துக் கொண்டான். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எகிப்தில் சென்றபின் நான் உன் கையில் கொடுத்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய், ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். நீ அவனோடே சொல்ல வேண்டியது, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. அவனை விடாவிட்டால் உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் மோசேயை எதிர்கொண்டு அவனை கொல்ல நினைத்தார். அப்பொழுது சிப்போராள் ஒரு கூர்மையான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை மோசேயின் கால்களுக்கு முன் எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை விட்டுவிட்டார். அவள், விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்னர் கர்த்தர் ஆரோனை நோக்கி, வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் தேவபர்வதத்தில் மோசேயை சந்தித்து அவனை முத்தமிட்டான். மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய வார்த்தைகளையும் அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். பின்னர் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பரை எல்லாம் கூட்டி வந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தைகளையெல்லாம் ஆரோன் சொல்லி ஜனங்களின் முன்பாக அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்து அவர்கள் உபத்திரவங்களை பார்த்தார் என்று கேட்டபோது அவர்கள் தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள்.